உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை கெடுக்கக்கூடிய தகவல்கள் வருகிறது, சந்தோஷத்தை திருடக்கூடிய சம்பவங்கள் நடக்குது, உண்மைதான். ஆனால் இந்த சிச்சுவேஷனில், இந்த காலகட்டத்தில், இந்த கால சூழ்நிலையில் ஆண்டவர் இன்றைக்கு இரவு குறிப்பாக அதில் இந்த மணி நேரத்தில் உங்களோடு பேசுகிற வார்த்தை கவனிக்கணும். உங்கள் இருதயம் கலங்காமலும் அப்புறம் பயப்படாமல் இருப்பதாக. இந்த கலக்கம் அப்படி வந்தாலே அடுத்தது ஃபியர் தான், பயம். இந்த பயமும் கலக்கம் தான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி படைக்கிறது அல்லவா. ஒரு சின்ன ஒரு காய்ச்சல், அது கொரோனா காய்ச்சலா இல்லை, ஒரு சின்ன ஒரு தொண்டை கரகரப்பு கொரோனாவாக இருக்குமா, திடீரென்று ஒரு வயிற்றுப்போக்கு கொரோனாவுடைய அறிகுறி தான் என்று நம்ம கலங்கி நிற்கிறோம். உண்மைதான் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை என்னன்னா, பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே, நீங்கள் எந்தெந்த பொசிஷனில், சிச்சுவேஷனில், சூழ்நிலையில் இருந்து இந்த சத்தத்தை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்திக்காக நான் ஆண்டவரே அப்படி பார்க்கும்போதே கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, சரியா? ஆனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் அப்புறம் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 27ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் ரட்சிப்புமானவர், என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை ரொம்ப அத்தாரிட்டியாக இருக்குது, அதிகாரம் நிறைந்ததாக இருக்குது. தாவீது சொல்கிறாரு, என் கர்த்தர் யார் தெரியுமா எனக்கு? அவர் தான் என்னுடைய வெளிச்சம், என் கர்த்தர் எனக்கு ரட்சிப்புமானவர். அதனால் நான் பயப்பட மாட்டேன். யாருக்கு நான் பயப்படணும்? என் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெளிச்சத்தின் மகனாக இருக்கிறேன், நான் இருளுக்குள்ளே இல்லை. இருள் கலக்கத்தை, வேதனையை, சஞ்சலத்தை குறிக்கும். வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கும். நானே உலகத்துக்கு ஒளி சொன்னார்ல கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனால் கர்த்தர் என்னுடைய வெளிச்சம், அவர் தான் என்னுடைய ரட்சிப்பு. நான் யாருக்கு பயப்படுவேன்? இன்னொரு கேள்வி கேட்குறாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனுக்கு, என் ஜீவனுக்கு, அதாவது என் உயிருக்கு அவர் தான் பலன், என் உயிருக்கு ஸ்ட்ரென்த்தே அவர் தான். யாருக்கு நான் அஞ்சுவேன்ப்பா? யாருக்கு அஞ்சுவேன்? கொரோனாவாக இருக்கட்டும், அல்லது மற்ற போராட்டங்களாக இருக்கட்டும், பிசாசின் கட்டுகளாக இருக்கட்டும், கெட்ட மனுஷர்களுடைய அச்சுறுத்தலாக இருக்கட்டும், பலவிதமான உபத்திரவமாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் என் வெளிச்சம். இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இப்படி சில நேரங்களில் நான் பிரசங்கிக்கும் போது சொல்வது உண்டு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு A4 ஷீட்டில் பெருசாக நீங்கள் எழுதணும். உங்கள் கைப்பட எழுதி உங்கள் சுவரில் அல்லது உங்கள் கபர்டில் அல்லது உங்களுடைய பெட்ரூமில் அல்லது கிச்சனில் கதவில் ஒட்டி அங்கே கிராஸ் பண்ணும்போது அடிக்கடி அந்த வசனத்தை உங்கள் கண் பார்க்கும். உடனே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும். இப்படி ஒரு முறை நான் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரி இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் வீடு நிறைய எங்கே பார்த்தாலும் என் பேப்பரில் எழுதி நான் அங்கங்கே வேத வசனங்களை ஒட்டி வச்சு அதை பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த வசனத்தின்படியே நிறைய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொண்டு வருகிறேன். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. எழுதி வச்சுட்டு வாசிக்காமல் கொள்ளாமல் போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு. நான் யாருக்கு பயப்படுவேன்? என் ஜீவனின் பலனே அவர் தான். யாருக்கு நான் அஞ்சுவேன்? அப்போ இன்றைக்கி என்ன காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது? எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க? உடல் ரீதியானவா, அல்லது குடும்ப சண்டையோ, குழப்பமோ, பொருளாதாரமா, அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அதனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் திட நம்பிக்கையோடு கூட இருக்கணும்னு இயேசுவின் நாமத்தினால நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.